அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஞானிகள் எல்லாம் அருந்தவம் செய்தவர்கள். அருந்தவம் என்பது அருமையான தவம். ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, திருமூலையாக இருந்தாலும் சரி, திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி, ராமலிங்க அவையாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் அருந்தவம் செய்தவர்கள். அருமையான தவம் யாராலும் செய்ய முடியாது, அவ்வளவு கடினம். அப்பேற்பட்ட கடினமான தவத்தை தலைவன் ஆசான் துணை கொண்டு செய்திருக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த அளவுக்கு அவர் சித்தி பெற்றிருக்க முடியாது. அவர்கள் ஒவ்வொருவரும் பல கோடி யுகங்கள் வாழ்கின்ற மக்கள். அவர் எழுதிய நூல்களை படிக்கிறோம், பாராயணம் செய்கிறோம். ஏன் படிக்க வேண்டும் என்றால், நம்ம துன்பங்கள் தீர வேண்டும், வித்தியாசம் பேதாபேதம் மற்றிருக்க வேண்டும் என்று ஆசானை வணங்கி வருகிறோம். அவர்களுடைய பார்வையெல்லாம் ஒன்றாகவே இருக்கும். பெரியோர்கள் பார்வை வேற்றுமே இருக்காது, எல்லாம் ஒன்றாக பார்க்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். அவையாரே ஒன்றாக காண்பதுவே காட்சியினர். அதேனா ஒன்றாக காண்பது? இரண்டு கண்ணும் எப்போதும் ஒரு பொருளை இரண்டு கண்ணும் சேர்த்தான் பார்க்கும், தனி கண்ணு பார்க்க முடியாது. காக ஒன்றுதான், இரண்டு கண் இருந்தாலும் பார்வை ஒன்றாக இருக்கும். ஒரு கண் தான் பார்வை இருக்கு, இரண்டு கண் இருந்தாலும் ஒரு கண் தான் பார்வை. ஒன்றாக காணும்பதே காட்சி அப்படின்னார். உயிரினங்களில் எல்லாம் ஒன்றே, உடம்பு தான். எல்லா உயிரும் உடம்பு வெவ்வேறு, உயிர் ஒன்று என்று பார்ப்பவர்கள். அவர்கள் காணுகின்ற காட்சி எல்லாம் அற்புத காட்சிகள். புள்ளிமான், காலல் கமரிமான். புள்ளிமான் என்ன செய்யும்? குட்டி தன் குட்டிக்கு பால் கொடுப்பதை பார்ப்பார்கள். அது குடிக்கின்ற ரசிப்பார்கள். அதை தாய் இயற்கை என்னுடைய பெருமையை ரசிப்பார்கள். மான் குட்டி தன் குட்டிக்கு பால் குடிக்கும். மான் தன் குட்டிக்கு பால் கொடுப்பதை கண்டு ரசிப்பார்கள். ஆடு என்ன செய்யும்? 2 குட்டி அல்லது 3 குட்டி போடும், 4 குட்டியும் போடும். ஒவ்வொன்றும் ஓடி ஓடி முட்டி பால் கொடுப்பதை பார்த்து ரசிப்பார்கள், தாயினுடைய இயல்பை. அடுத்து தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுவதை பார்ப்பார். அந்த பால் குடிக்கின்ற குழந்தையை பார்ப்பார். அடுத்து இன்னொரு தாயை பார்ப்பார். ஒரு கிண்ணத்தில் பால் சாதம் வைத்து கொண்டு பிள்ளைக்கு ஊட்டுவாள். ஊட்டும்போது அந்த பிள்ளை என்ன செய்யும்? இப்படி மூஞ்ச போய் திருப்பம். அப்போது ஏதோ விளையாட்டுக்கு அந்த காக்கா, அது சந்தமாமா, அது இது அப்படியே சொல்லி திணிப்பார்கள். சில தாய்மார்கள் இன்னும் வேகமாகவே செய்வார்கள். பிள்ளை எப்படியும் ஒரு வருஷத்துக்குள் ஒரு 40 கிலோ எடை வர வேண்டும் என்பதற்காக, ஒரு வயசுக்குள் 3 வயசாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வயிற்று உணவு இருக்கோ இல்லையோ, கொடுத்த உணவு சத்துள்ள உணவு, நெய் சாதம் அல்லது பருப்பு சாதம், பால் சாதம் ஊட்டுவார்கள். அந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே பிடிக்காது, சிறிதளவு தான் சாப்பிடும். பிள்ளை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லி திணிப்பார்கள். அதையும் கண்டு ரசிப்பான் ஆசான். பிறகு என்ன செய்வார்கள்? பிள்ளை வயிற்று போக்கு போகுது என்பார்கள். அது கண்டு ரசிப்பான். என்ன எவ்வளவு பெருமை, எவ்வளவு கருணை, என்ன கருணை இருக்க வேண்டும். இந்த மாதிரி குழந்தைக்கு வயிற்று போன பழைய உணவு இருக்குமே, இப்போ அதிகம் ஊட்டினால் பிள்ளைக்கு வயிற்று கோளாறாகுமே, எல்லாம் தெரியாது. அப்புறம் ஓமத்திராங்க ஊட்டுவார்கள், அப்புறம் ஆஸ்பத்திரி போவார்கள். இதையும் அவர் பார்த்து ரசிப்பார்கள். என்ன செய்வார்கள்? பிறகு அப்படி மறுபடியும் வருவார்கள். கடற்கரை ஓரமாக போகும்போது ஒரு நண்டு, அது என்ன செய்யும்? அது கர்ப்பம் வரும், அது சினையாகும், கர்ப்பம் வரும். அந்த நண்டு வயிற்றில் குஞ்சி முதிர அந்த நண்டு என்ன செய்யும்? வெடிக்கும். தாய் நண்டு வெடிக்கும். தாய் நண்டு கரையில் தான் வெடிக்கும். அது இப்போ தண்ணியில் வெடிக்காது. ஏன்? தண்ணியில் வெடித்தால் அந்த நண்டு குஞ்செல்லாம் வீணாக போகும். ஆக கரையில் அது செனை விட்டுருக்க அல்லது கற்பம் விட்டுருக்கிற நண்டு கரையில் வெடிக்கும். வெடித்தவுடன் அது பால் வரும். அதோடு சரி, அந்த வாழ்க்கை அதோடு சரி. அந்த என்ன செய்யும்? 30-40 குஞ்சு இருக்குது நண்டு குஞ்சு. அந்த பால் வரும். அந்த வெடித்தவுடனே பாலோடு வரும். அது என்ன செய்யும்? அந்த நண்டு குஞ்சு எல்லாம் சாப்பிடும். நண்டு செத்து போகும். அதோடு சரி, அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆசான். என்ன கருணை! இந்த நண்டு தன் கொஞ்சம் கிட்டத்தட்ட 30-40 குஞ்சுக்காக தன் ஆன்மாவே தன்னை அர்ப்பணிக்கும். அது மகிழ்ச்சி அடையும். அது சாவதை கண்டு மகிழ்ச்சி அடையும் நண்டு. அதே போல் தேல் கொடிய ஜந்து தான். ஏன்னா முன் ஜென்மத்தில் கொடும் கோவியாக இருப்பவனெல்லாம் தேலாக பூரானாக மாறுவான். செய்யான், பாம்பு, தேலாக. தேலும் செனை இருந்தால், கர்ப்பமுற்றால், செனைப்பட்டால் என்ன செய்யும்? அப்படியே குஞ்சு முதிர்த்திக்கிட்டே வரும். குஞ்சு பெருக்க தேல் வெடித்து விடும். குஞ்சியே அது சாப்பிடும். அந்த தேல் குஞ்சே அந்த தாய் தேலை சாப்பிடும். அப்படியே சாப்பிடும்.
அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த தேவலும் அதோடு சரி. இது மாதிரி ஒவ்வொன்றும் நண்டு சிப்பியும் அப்படி தான். வாழை மரம் என்ன செய்யும், தாறு போடுற மட்டும் இருக்கும். தாறு போட்ட பிறகு அந்த வாழை மரம் அதோடு சரி. பிறகு என்ன செய்யும், உலக மக்களுக்கு வேணுமே, கனி வேணுமே என்பதற்காக ஒரு மரம் தாறு போட்ட பின் அந்த மரம் இது அதோடு சரி இறந்து போகும். பிறகு அதுக்கு அடியில் 4-5 புடைய வரும் கன்றுகள், வாழையடி வாழையாக சொல்லுவார். அப்போ வாழை மரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மரம் தாறு போட்டுன்னு போயிடும். இப்படி ஒரு காட்சிகளை பார்ப்பார்கள். இன்னும் அவர்கள் காணுகின்ற காட்சி பல வகையாக இருக்கும். ஒரு செடி, ஒரு பூவை மரகந்த பூ வண்டு இந்த மலையிலிருந்து அந்த மண்டலுக்கு போகும். என்ன இயற்கை அமைப்பு! ஏனால் மற்ற உயிர்களெல்லாம் ஒன்றோடு கூடி இனப்பெருக்க செய்யும். இந்த பூவுகள் இந்த மரகந்தை சேர்க்கை, மரகந்தம் என்ன செய்யும், ஒரு வண்டி ஒரு மலரில் உட்கார்ந்து இன்னொரு வண்டியில் உட்காரும். அப்போ அது இனப்பெருக்கத்துக்கு இது தாய் செய்யக்கூடியது. இப்படியெல்லாம் பல வகையாக பார்ப்பார். இன்னொரு இடத்தில் இன்னொரு காட்சியை பார்ப்பார்கள். கமரிமானையும் புல்லுமானையும் பார்த்து அதே கண்கள் பன்றியையும் பார்க்கும். ஒன்றாக காண்பதே காட்சி. பன்றி என்னால் வெறுப்பார், அதை கண்டு வெறுப்பார்கள். அது வெறுக்கவே, அது வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம். 7-10 குட்டி போடும். அதை பார்ப்பான், ஆசான் பார்ப்பான். குட்டியெல்லாம் ஓடி போய் பால் குடிக்கிறத பார்ப்பான். என்ன கருணை! இங்கே மான் தன் குட்டிக்கு பால் கொடுக்குது, ஆடு தன் குட்டிக்கு பால் கொடுக்குது, நண்டு இறந்த பின் அதுவே தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவாகுது, தேல் இறந்ததும் அந்த குஞ்சுகளுக்கு உணவாகுது. ஆக பன்றி குட்டி ஓடி ஓடி முட்டி பால் கொடுக்குதுன்னு பார்ப்பார். இது எல்லாம் ஒன்றாக காண்பதுவே காட்சினார். ஆக உலக மக்கள் அது எதுக்கு இந்த காட்சி சொந்த வார்த்தை சொன்னார் என்றால், வித்தியாசம், இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி, இவன் தகுதி உள்ளவன் இல்லாதவன் வேற்றுமை இருக்கக்கூடாது, ஒன்றாக பார்க்க வேண்டும். வள்ளுவன் சொல்லுவான், வேண்டுங்க சொல்லுவான், வேண்டுதல் வேண்டாமல் இலான் அப்படிம்பான். ஒன்றை வெறுக்கவும் கூடாது, ஒன்றை விரும்பவும் கூடாது. வேண்டுதல் வேண்டாமல் இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையிலன். எந்த காலத்தையும் துன்பம் இருக்கா, யாண்டும் இவ்விடத்தும் ஒன்றை வெறுத்தலும் ஒன்றை விரும்புதலும் ஆகாது. இந்த துறையை வருகின்ற மக்கள், கடவுள் அப்படி இருக்கிறான், நீ அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக தலைவன் ஆசி இருந்தால்தான் இந்த ஒன்றாக காண்பது, வேற்றுமை இல்லாது வேதாபேதம் இல்லாது ஒன்றாக காண்பதே காட்சியின் தவிர. ஆக நாம் என்ன செய்கிறோம், அவர்கள் இந்த அளவுக்கு எப்படி வந்தார்கள், யாரும் பகைத்து கொள்ள மாட்டார்கள், யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்க மாட்டார்கள். சமமாக பார்க்கக்கூடிய பார்வை இதயத்தில் சமம் இருக்க வேண்டும். இதயத்தில் சமம் இருந்தால்தான், இல்லை என்றால் பார்வையில் வித்தியாசம் வரும். இப்போ ஞானிகளை நாம் வணங்குகிறோம், நமக்கு அந்த பார்வை வேண்டும். அவர் அடுத்த வார்த்தை சொல்வார், ஒன்றாக காண்பதே காட்சி புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரன்னார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை இது! புலன்களை வெல்வது சின்ன விஷயம் இல்லை, அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது வழியே தான் செல்ல வேண்டிய இருக்குன்னா. பொறிபுலன் அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வாய்க்கும் அப்பாலே, அறிஞர் அறியாது போலே என்பார் மஸ்தான் சாஹிப். பொறிபுலன் அடங்கிய காலே பரிபூர்ண பொருள் வாய்க்கும் அப்பால் என்பார். அப்போ ஐம்புலனை வென்றாந்தன் வீரமே வீரம். யார் ஆசி இருக்க வேண்டும்? பொறிபுலன் வழியே செல்கின்றவன் நிச்சயமாக கடவுள் அடைய முடியாது. அப்போ இல்லறத்தான் யாராக இருந்தாலும் சரி, இல்லறத்தானன் தலைவன் ஆசி இருந்தால்தான் பொறிபுலனை வெல்ல முடியும். பொறிபுலனை வெல்வதற்கு காரணம், சரி பொறிபுலன் அடக்கிறோம், எந்த உறவும் தேவையில்லை, மனைவி உறவு தேவையில்லை, மக்கள் உறவு தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையிருக்கிறோம். எதுக்கு காரணம்? எதுக்காக இந்த பொறிபுலனை அடக்க வேண்டும்னா, பொருள் அறிய வேண்டும். பொருள் அறிந்தவன் பொறிபுலனை அடக்க வேண்டும். இப்போ கடவுள் ஆசி பெற வேண்டும். இப்போ கடவுள் ஆசி பெற வேண்டுகின்றவன் புலன் வழியே போகக்கூடாது. மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட புலன் வழியை செல்கின்றவன் நிச்சயமாக கடலை அடைய முடியாது. புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரன்னா, அதுதான் சிறந்த வீரம். அது சாதாரண விஷயம் இல்லை, அது தலைவன் ஆசி இருக்க வேண்டும். அப்போ பொறிபுலனை வெல்லுவதற்கு வேண்டும். இல்லறத்தானுக்கு அந்த வாய்ப்பு வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆசானை கேட்க வேண்டும். பொறிபுலன் வழியே செல்லுகின்றேன் நான், பொறிபுலன் வழியே செல்வதை தடுத்து உன்னுடைய திருவடியை பற்றுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? தினமும் உருகி தியானம் செய்ய ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, கத்தீசா, நந்தீசா, திருமல தேவா, பட்னாதா சொல்ல அவர் என்ன செய்வார்கள்? பக்குவம் வந்தது இவனுக்கு, பக்தி செலுத்த பக்குவம் வரும். அப்போ பக்குவம் வந்த இருப்பார் என்ன செய்வார்கள்? சரி, நியாயமானது தான், சரி இவனுக்கு அருள் செய்வேன் என்று நினைப்பார்கள். அப்போ ஆசான் ஞானபண்டிதன் மனமிறங்கி வருவார். இவன் அருள் செய்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டான். வாசி வசப்பட்ட மக்கள்
பெண்ணுறவு கொண்டால் நிச்சயமாக செத்தே போயிடுவான். அதான் அது கடைசி. வாசி வசப்பட்டவன் இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புறம் வைத்து ஒடுக்கி விட்டான் என்றால் பிறகு பெண்ணுறவு கொள்கின்றவன் நிச்சயமாக நசிந்து நாசமாக போயிடுவான். ஆக ஐம்புலன் வென்றான், வென்ற ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்து வென்றான் தன் வீரமே வீரனா. ஆக அந்த மாதிரி வாசி வசப்பட்ட மக்கள் தலைவன் ஆசி பெற்று மன ஆட்சி எல்லா ஞானிகளும் மனம் இறங்கி வந்து ஆசா ஞானப்படின் உணர்வோடும் உணர்ச்சியோடு சார்ந்திருந்து புறம் வைத்து ஒடுங்கி விடுவான். தங்கிட்டால் நிச்சயமாக அவனுக்கு மரணமில்லை. அந்த மரணமில்லா பெருவாள் பெறுவதற்கு இதான் நம்ம இந்த பாராயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ அது போன்றவர் அப்போ பொலிபுடனை வெல்லுவதற்கு நோக்கம் அதான் வீரம் சொல்லுவான். இந்த வீரம் எப்படி வந்தது? வீரம் பொருந்தியவர் அருந்தமும் செய்த ஞானிகள் திருவடியை பற்றினால் அன்றி ஒருவனுக்கு இந்த ஆற்றல் வராது. வீரம் வெல்லுகின்ற வீரம் எதையும் வெல்லலாம், ஆனால் சாவி வெல்லணுமே. என்னத்தை கெட்டனை யமவாதிக்கு நான் வல்லு அகத்தியர், நீ என்னடா படித்து என்னடா செய்ய போகிற? சாவு ஒரு மடா, அது வெல்ல உன்னால் முடியுமா? புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே. புலன் பொறிபுலனை வெல்ல வேண்டும். பொறிபுலனை வெல்லுவதற்கு காரணம் வேண்டும். இதற்காகத்தான் பொறிபுலனை வெல்ல வேண்டும். எதுக்காக வெல்ல வேண்டும்? வாசி வசப்பட்ட பின் உலகமக்கோடு இருக்க வேண்டும், உலகமோடு சார்ந்திருப்பான், ஆனால் சிந்தனை மட்டும் உயர்ந்திருக்கும். அப்போ அதுதான் பொறிபுலனை, அது வீர உணர்ச்சின்னு சொல்லும். சமுதாயத்தில் இருப்பான், பொருளாதாரத்தில் இருப்பான், பொருளாதாரத்தில் அரசியல் செய்வான், வியாபாரம் செய்வான், குடும்பம் நடத்துவான், ஆனால் தன்னுடைய நிலை மட்டும் நிலை உயர்ந்திருப்பான். ஆக இதெல்லாம் புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரம் என்றாலும் சாகாத கல்வியை கல்வியினர் சொன்னது யார் தெரியுமா? அவையார். முதுபெரும் ஞானி, அருந்தவம் செய்தவர் அவையார். ஏன் இதை அவையார் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், பிற்கால சந்ததிகளுக்கு சாகாத வாய்ப்பு இருக்குது ஐயா. மரணமில்லா பெருவாழ்வு இருந்தாலும் உங்கள் புத்தி என்ன ஏதோ காரணமோ தெரியல, ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்வீங்க, உடனே பெரும் வல்லமை வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் நினைப்போம். அவன் பார்ப்பான், நீ கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பாடுபட வேண்டும், பல ஆண்டுகள் பாடுபட்டு பெற வேண்டியதை அவர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பூஜை செய்து உடனே பெற நினைக்கின்றான், அவசரப்படுகின்றான். ஆக வந்து அவசரப்படாமல் இருக்க வேண்டும், அதுக்கு கேட்க வேண்டும். நான் விரைவாக கடவுளை அடைய விரும்புகிறேன், அதுபோன்ற பலகீனங்கள் எனக்கு இருக்கக்கூடாது, அப்படியே ஆசானை கேட்க வேண்டும். ஆக தொடர்ந்து ஆசானை பூஜை செய்து வந்தால்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். வாசி வசப்படும். மூச்சு காட்டு லயமாகாமல் மரணத்தை வெல்ல முடியாது. மூச்சு காட்டு லயமானால் அது என்ன செய்யும்? மூச்சு காட்டு லயமாச்சு, அதுக்கு என்ன உபாயம்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணுமே. ஏன்னா சின்ன விஷயமா? ஒரு நாட்டு 2 நாளா 25 ஆண்டுகள் உப்பு இல்லாமல் சாப்பிடணும். இதுதான் வீரம். எதுவுமே எந்த உறவும் இருக்கக்கூடாது, ஆனால் உலகம் கூடி இருக்கணும். உலகமோடு இருக்கிறவனும் எல்லா பெண்கள்கிட்ட எல்லாம் பேசுவார், எல்லாம் பேசியிருப்பார். ஆனால் உலகம் கூட இருந்து கொண்டு இது வெல்ல வேண்டும். அப்போ உப்பு இல்லாமல் சாப்பிடணும், உலகமோடு இருக்க வேண்டும், இதை விட்டு போகக்கூடாது. காட்டுக்கு போனால் என்ன ஆகும்? காட்டுக்கு போனால் எந்த சோறு கிடைக்கும்? இந்த உப்பு இல்லாமல் சாப்பிட்ற, சரி உப்பு இல்லாமல் சாப்பிட்றான், இவனுக்கு என்ன தவத்துக்கு என்ன வேணும்னு கேட்டான். பாசி பயிறு, பழங்கள், பசும்பால், பச்சரிசி, அதை சாப்பிடணும். காலையில் எழுப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு சில மூலிகைகள் இருக்குது. சத்தி சாரணை, சிவகரந்தை, இப்போ வல்லாரை சூரணம், பாசி பயிர், இதெல்லாம் இது சாப்பிட்டுக்கிட்டே வல்லாரை சூரணம், சிவகரந்தை, சத்தி சாரணையெல்லாம் காலையில் கொஞ்சம் மாலையில் கொஞ்சம் சாப்பிட்டு உஷ்ணத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். காலை ஒரு 2-3 ஆண்டுகள் வாசி பழக்கம் செய்ய வேண்டும், மூச்சு காற்றோடு பழக வேண்டும். பிறகு ஆசன் என்ன செய்வான்? வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாரடி வாழை பண்ணார். ஆக வாசி பழக்க வேண்டும். அப்போ வாசி பழக்கம் செய்யும் பிராணாயம் செய்யும் போது உஷ்ணம் ஏறும்போது இது மாதிரி மூலிகை சாப்பிட்டு உஷ்ணத்தை தணிக்க வேண்டும். வெறும் உப்புலா உணவு சாப்பிடணும், பசு நெய் சேர்க்க வேண்டும், பால் சேர்க்க வேண்டும், இதெல்லாம் சேர்க்க வேண்டும். இவன் காட்டுக்கு போன என்ன ஆகும்? அப்போ சமுதாயத்தில் இருக்கணும். இந்த மாதிரி உணவுகள் உலகத்தோடு இருந்தால்தான் கிடைக்குமே தவிர காட்டு போனால் கிடைக்காது, செத்து போவான். ஆக உலகமோடு இருந்துக்கிட்டு இருக்கணும், தன்னோட சிந்தை மட்டும் இருக்கணும், சிந்தை மட்டும் தனித்து இருக்கணும். பெண்கோடு பேசலாம், எல்லாம் பேசலாம், ஒன்றும் இல்லை. பள்ளம் முதிநீர் பழகிய மீனினும் வெள்ளம் புதிவை காண விருப்புறம் கள்ளவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியாது ஒருவனை நாடுவார். அப்போ பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம்னார். இல்லை காலகாலமாக ஒரு பள்ளத்தில் ஒரு இந்த இது சொன்னேன்னு சொல்லுவாங்க, இடி உந்தாக்கா அந்த இடத்துல குடி உந்திருக்கும். அதில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் தண்ணி நிற்கும், அதில் மீனெல்லாம் இருக்கும். ஆனால் மழை பெய்த உடனேயே என்னாகும்? புது தண்ணி வந்தால் மேலே ஏறிட்டான், எல்லா மீனும் அதில் போகும். பள்ளம் முதுநீர் பழகிய மீனினம், 100கணக்கான ஆண்டுகள் அந்த குளத்தில் இருந்தாலும் சரி,
அது என்ன செய்யும்? புது தண்ணி வந்தோன்னா அதில் போயிடும்னா. பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறனா. புதிய வெள்ளம் வந்தால் மழை தண்ணி வந்தாக்கா அதில் போயிடும். கள்ளவர் கோதையர் காமனோட ஆடினும் பல பெண்களோடு பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய தனித்தன்மையை வச்சிருப்பான். இந்த வல்லமை தான் சொன்னார், புலனைந்தும் வென்றாந்தின் வீரமே வீரனா. பெண்களோடு பேசுவான், அங்கே இருப்பான், இங்கே இருப்பான், தான் மட்டும் வெற்றி கண்டு இருப்பான். அப்போது எவ்வளோ வல்லமை இருக்க வேண்டும்? புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரனார் அவையார். ஆக எல்லா மக்களோடு பழகி இருப்பார்கள், எல்லாம் செய்திருப்பார்கள். இப்படி தவத்தை செய்ய வேண்டும், அதான் வீரம்னா. புறக்கணிக்க கூடாது. உலகத்தை புறக்கணிப்பவன் நிச்சயமாக தவத்தை முன்னேற முடியாது. உலக மக்கள் இருக்க வேண்டும். அண்ணன் தம்பி மாமன் மச்சினை வியாபாரம் இப்படி இருக்கு. தினமும் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும். விடாது பூஜை செய்ய வேண்டும். கடவுள்தன்மை அடைய விரும்புகிறவன் விடாது பூஜை செய்ய வேண்டும். ஒரு நாள் தோடு தவறக்கூடாது. தவறாது பூஜை செய்ய வேண்டும். உலக மக்கள் வருவார்கள் போவார்கள், அவர் பாட்டு இருப்பார்கள். நாம் ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது தியானம் செய்து தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லை என்றால் புலனைந்து வென்றாந்தன் வீரமே வீரனார். என்றானுமே எப்பொழுதும் என்றானும் சாகாத கல்வியே கல்வின்னா. என்றானும் எப்பொழுதும் சாகாத கல்வி எதுன்னா திருவடியை தவிர வேறு கதியில்லை என்று எண்ணுகின்ற எண்ணம், அதுதான் கல்வி. அதான் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு. ஒருத்தன் சாகாத கல்வியை கற்றுக்கொள்கிறான் என்றால், இப்போ ஏற்று இறக்கி இருகாலும் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை வரைக்கும் குறியாதான்னு சொல்லிட்டு வார் திருமுடர். அப்போ அது எப்படி வரணும்? இப்போ இது கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை, இது செய்தது நல்லவா. அப்போ என்றாலும் சாகாத கல்வியை கல்வின்னா எதுயா? மூச்சு காற்றை பற்றி அறியது கல்வி. மூச்சு காற்றை அறிந்து கொண்டான். வாசி வசப்படணுமே, தலைவன் ஆசி இருக்கணும் அல்லவா. அப்போ தலைவன் ஆசி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது அவனோடு நெருங்கி பழக வேண்டும். அப்போ என்றும் சாகாமல் இருக்கும் என்றால் மூச்சு காற்று புருமைத்து ஒடுங்க வேண்டும். நம்மால் ஒடுக்க முடியாது. ஆசா ஞான பண்டிதன் செய்ய வேண்டும். ஞான பண்டிதன் தான் அந்த வேலை செய்ய முடியும். ஆக என்றும் சாகாது இருப்பதற்கு வாசி பயிற்சி அறிய வேண்டும். வாசியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் போதுமா? தலைவன் வந்து மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும். இப்படி இருந்தால் என்றானும் சாகாத கல்வியை கல்வின்னா. இந்த துறை மட்டும் இந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மாணிக்க வாசகா, ராமலிங்க சாமிகளே, திருஞான சம்பந்தா, பெரியோர்களே சொன்னால் போதும். அப்போவே அவனுக்கு அது அருள் சன்னியம் பிடிக்குது. அவனுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவன் கடைசியவர்களும் அவனை காப்பாற்றிடுவார்கள். இது சொல்ல வைக்கணும். எங்களுக்கு என்ன தான் நாங்கள் வந்திருக்க நோக்கமே, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஞானின் நாமத்தை சொல்லுங்கள். கடைசி ஊரில் உன்னை விட மாட்டாங்க. கடைசி ஊரில் உன்னை கரை சேர்க்காமல் விடவே மாட்டாங்க. இது சத்தியம். இன்றைக்கு பேசுகிறேன் நான். ஒரு ஞானிய நாமத்தை நோக்கம் என்னன்னு கேட்பான். ஏயா எனக்கு திருமலை தேவான் ஏன் அழைச்சேன்னா, நான் உன் திருவடி பூஜித்து ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகிறேன். என்றானும் சாகாத கல்வியை கல்வின்னு சொன்னார்களே அவையார். அது மாதிரி எப்போதும் நான் மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்காக உன்னை கூப்பிடுகிறேன் தவிர இந்த அற்பத்தனமான பொருளாதாரத்துக்கு நான் மயங்கவில்லை. இந்த உலக மக்கள் போற்றட்டும் தூற்றட்டும் எனக்கு அவசியம் இல்லை. நான் மச்சி மாளிகை கட்டியதற்கு நான் விரும்பவில்லை உன்னை. மாளிகை மேல் வீடு கட்டி மனை வாழ்வின் நிலை என்று வாழ்கின்ற பட்டி நாளைய மண் வந்து அதட்டி கொண்டு நடப்பாத அறியானை அறுப்பதை வற்றின் சொல்வார். ஆக மாளிகை மேல் வீடு கட்டுவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை ஐயனே. நான் ஜென்மத்தை கடைத்தேற்றுகிறேன். அவையார் சொன்னார்களா, என்றானும் சாகாத கல்வியை கல்வினா. அந்த கல்வியை பெறுவதற்காக உன்னை அழைக்கின்றேன். திருமலை தேவா, உன்னை அதுக்கு தான் அழைக்கிறேன். யாரப்பா இது இவ்வளோ பெரிய வார்த்தையை கேட்குறான்? அவன் அது வேணும் இது வேணும்னு கேட்டான், போட்டு உலட்டிட்டு கிடப்பான். பிள்ளைக்கு இப்போ திருமணம் செய்யணுமேம்மா, நான் எல்லாம் முடிச்சுட்டேன், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கரை தேட்டு விடணும்மா. இவர் கரை தேட்டாராம். இவர் பிள்ளைகளை கரை தே நீ எவ்வளோ நாளைக்கு இருப்பான்னு கேட்டான். ஞானத்தை பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான். நீ எத்தனை ஆண்டுகளாக இருக்க போகிற? பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுக்கணும். அவனுக்கு கடைசியமாக எல்லோரும் மொதமனுக்கெல்லாம் திருமணம் செஞ்சுட்டேன். கடைசி போய் கொஞ்சம் சரியில்லாத பையனாக இருக்கான். அவனை பொறுத்த ரொம்ப கவலையாக இருக்குண்ணா. எவ்வளோ நாளைக்கு இப்போ நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப? கடைசி மையனை பொறுத்து நீ கவலைப்படுறியே, நீ எத்தனை ஆண்டுக்கு இருப்பண்ணா? விடாத கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். விடாத கவலைப்பட்டுக்கிட்டு திருமலை தேவன் இருப்பான். அகத்தியனை கூப்பிடுவான். அவன் பாப்பன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். குயிர் கஞ்சி முட்டையை காக்க கூட்டிட்டால், திருமலை சொல்லுவார், குயிர் குஞ்சு முட்டையை காக்க கூட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவர்னார். மானுடர்களே, இந்த குயில் என்ன செய்யும்? முட்டை வைக்கும்போது காக்கா கூட்டில் போய் முட்டை வச்சிடும். அது என்ன செய்யும்? காக்கா 2 முட்டை தான் வைக்கும். குயில் என்ன செய்யும்? வந்து ஒரு முட்டை வச்சு போடும். காக்காயும் குயிலும் ஒரே தன்மையாக இருக்கும். குயிர் குஞ்சு முட்டையை காக்கைக்கு விட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போடலாம். அது என்ன செய்யும்? அங்கேருந்து வந்து பார்க்கும். அது இத்தனை முட்டைன்னு தெரியாது காக்கத்துக்கு. அடைக்காக்கும். காத்து என்ன செய்யும்? அது திருட்டுத்தனமான குயில் வந்து திருட்டுத்தனமாக முட்டை வச்சுட்டு போயிடும். அப்போ என்ன செய்யும்? அடைக்காத்து குஞ்சு பறிக்கும். குஞ்சு பறிக்கிற முட்டை அந்த குஞ்சு அடக்கமாக இருக்கும்.
ரெக்க முத்திரம் மட்டும் அடக்கமாக அந்த குயில் குஞ்சு இருக்கும். ரெக்க முத்தினதுக்கப்புறம் புறப்பட்டு ஓடி போடும். அப்போ உயிர் குஞ்சு முட்டையை காக்கைக்கு விட்டிட்டால் அயற்பின்றி காக்கை வளர்க்கின்றவாறு போல் ஏக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால் காக்கையை வளர்க்கின்றவார்னா காகம் என்ன செய்யும்? தன் குஞ்சு தானே இட்ட முட்டையாக எண்ணி அடைகாத்து அந்த குஞ்சை காப்பாற்றும். கடைசியில் என்ன செய்யும்? அது ஓடி போடும். அது எதுக்கு சொல்கிறார் திருமூல தேவரனா? நீ என்னையே காப்பாற்றுறது, நல்வனை இருந்தால் அவன் தானே வர்றான். நீ என்ன ஞானிகளுக்கு பேசுறது? ஞானவான்களுக்கு என்ன புலனைந்து வென்றான் தன் வீரமே வீரன்னா அவர்கள் பேசப்படுகின்ற கருத்து. நீ என்ன அவனை காப்பாற்றுறது? அவன் வினைக்கு என்ன வந்திருக்கிறான்? அவன் என்ன யோக்கியதை? அவன் யோக்கியதை என்ன அறிவுள்ளவனா, இல்லை சாந்தம் உள்ளவனா, அல்லது புண்ணியவானா, இல்லை நீ எத்தனை வருஷத்துக்கு அவனை காப்பாற்ற முடியும்? ஞானவான்கள் பேசுவான், இப்போ நான் பேசுவான். ஆக அவர்கள் என்ன செய்வார்கள்? நடப்பது நடக்கட்டும், திருமூல தேவன் ஆசி இருக்க வேண்டும், மாணிக்கவாசன் ஆசி இருக்க வேண்டும். நடப்பது நடக்கட்டும், ஏதேனும் கடமை செய்கிறோம், பிள்ளைகள் சேர்ந்து கடமை செய்கிறோம், அப்போ பிறகுன்றுவான். இல்லைன்னு சொன்னால் இரவு பகல் மகளுக்கு திருமணம் ஆகலை, மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தோம், அவள் மருமக அவள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான், மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சோம், மகனுக்கு திருமணம் செஞ்சுட்டா தான் தாய் விட்டு போயிட்டா, இப்போ விவகாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே போட்டு உடட்டுவான். கடைசி வரலும் கவலைப்பட்டு 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 கழுது தெரிஞ்சு கட்டெரும்பானது போல எல்லாம் விட்டுடுவான். கடைசி லீல இருமல் வந்ததுக்கப்புறம் லொக்கி சாவுவான். இதுதான் யோக்கியதை. ஞானகாண்டி எப்படி இருப்பான்னா, உலகத்தில் இருப்பான், மனைவி கூட இருப்பான். நடக்குது நடக்கட்டுமா, நீ என்ன முயற்சிக்க முடியும்? எந்த மகனுக்கு நீ திருமணம் செய்து வச்சு பார்க்க போற? எந்த மகளுக்கு திருமணம் செய்து வச்சு பார்க்க போற? எத்தனை பேரை பண்ணி நீ பார்ப்ப? நீ எவ்வளவு நாள் இருப்ப? இந்த அறிவு தருவதுதான் புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரனா என்றானும் சாகாத கல்வியே கல்வியன். யார் சொன்னது தெரியுமா? அருள் பெரும் அருள் வள்ளல் அருந்தமன் செய்த ஔவையார் சொன்ன கருத்துக்கள் ஆகும். இது பெண்ணினத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார்கள்? ஆசானை கேட்க வேண்டும். நீ இல்லறத்தில் இருக்க வாழ்கின்றாய், பெண்களே இல்லறத்தில் வாழ்கின்றாய், புரிந்து கொள் உலகத்தை. இந்த உலகத்தை புரிந்து கொண்டு ஆசான் திருவடி இப்படி பற்று. ரத்தீசா எத்தனையோ இப்போ அவ்வையார், காரைக்கால் அம்மையார், பெரிய பெரிய மகான்களையும் தோற்றுவித்திருக்கிறாய், அருள் செய்திருக்கிறாய். எனக்கும் அருள் செய்து நான் திருவடியை தினம் பூஜை செய்கிறேன் எப்படி கேட்க வேண்டும். கேட்கறதுக்கு ஒன்று விடுமா காலம்? கேட்கறதுக்கு விடுமா இந்த சமுதாயம்? சமுதாயம் கிடக்குது, மனசுக்குள்ள அல்லவா இருக்குது, மனசுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் அடையக்கூடிய லட்சியம், மனிதன் அடையக்கூடிய அந்த ஆன்மலாபம் மோட்சம் அதை அடைவதற்கு வாய்ப்பு இருந்தும் தக்க ஆசான் இல்லாமல், தக்க ஆசான் கிடையாது. ஆசான் சொன்னாலும் பாவம் முன் செய்த பாவங்கள் நம்மை சூழ்ந்து போட்டு பந்த பாசத்தில் போட்டு அலட்டிட்டு கிடக்கும். பந்தா பாசத்தில் போட்டு அவனை கசைக்கிறோம். இதிலிருந்து விடுபட வேண்டும். விடவும் முடியாது, போகவும் முடியாது, விடவும் முடியாது, தொடவும் முடியாது, மெல்லவும் முடியாமல் முழுங்க முடியாமல் தடுமாறு. ஞானிகள் இதெல்லாம் கண்டு அப்படியே ராஜா ஒன்றாக காண்போதுவே காட்சி புலனைந்தும் வென்றாந்தன் வீரமே வீரம் அப்படிமா. ஆக உலகத்தை ஒன்றாக பார்ப்பது, அப்படியே பார்க்க வேண்டும். உலகம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் உலகத்தை இயற்கை இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும். இதை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, கடமை செய்வோம் என்று நினைப்பான். ஆக பெரியோர்கள் ஆசி இருந்தால் அன்றி இப்படிப்பட்ட சிறப்பறிவு வரவே முடியாது. ஞானிகள் ஆசி இருக்க அருள் கடலாக அறிவு முதிர்ந்த அறிவுள்ளவர்கள், சிறந்த அறிவுள்ளவர்கள் ஞானிகள். யாரும் கை நாட்டி ஞானியாக முடியாது. உலகத்தை பற்றி உயிரினங்களை பற்றி எல்லாம் நன்கு அறிந்தவர்கள் ஞானிகள். அவர்கள் பார்வை பூராவும் ஒன்றாக காண்பதே காட்சி என்பார். நாம் நிலை அடைய வேண்டும், பெரியவர்கள் ஆட்சி பெற வேண்டும். இப்போது பாராயணம் படித்திருக்கிறார் நண்பர்கள், அத்தனை பேரும் முற்று பெற்ற முனிவர்கள், எனவே எவனை வெல்லும் வல்லமை உள்ளவர்கள், கேட்பதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளர்கள், அருள் அறவாளி அந்தனர்னு சொல்லுவான், வள்ளுவ பெருமான் சொல்வார். ஆகவே பெரியோர்களை பூஜை செய்வோம், தினமும் அருள்பா படிப்போம், திருப்புகழ் படிப்போம், திருமந்திரம் படிப்போம், தினம் தொட்டு வணங்குவோம், பட்டு கேட்போம், ஆசானை கேட்போம். பெருதற்குரிய மாடு பிறவியை நான் பெற்றிருக்கிறேன், இந்த மாடு பிறவியே அற்புதமான பிறவி, உன் திருவடியை பூஜை செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கு, இந்த வாய்ப்பை மேன்மேலும் கொடுத்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டு பெண்களும் ஆண்களும் கேட்டு பெருதற்குரிய மாடு பிறவியை தக்கவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், நீங்கள் எல்லாம் ஞானத்தை பெற்று எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் கேட்டு நோயில்லா வாழ்வு பெற்று தொட்டு தொடங்க வேண்டும். வறுமை, கொடுமை, நோய், பிரச்சனைகள், பகமை, குடும்பத்தில் குற்றுமை இல்லை, சந்தேகம், கணவன் மீது மனைவி சந்தேகம், மனைவி மீது கணவன் சந்தேகம், இந்த சந்தேகம் என்ற கொடுமையெல்லாம் நீங்கி ஒரு புரிந்து கொள்கின்ற பண்பு. எதை எடுத்தாலும் நம்மை அப்படி நினைப்பான், அவள் நம்மளை அவை யாரோ நினைச்சு ஏதோ பேசிப்பா, அவள் அப்படி நினைப்பான், நம்மளை இந்த யூகமாக நினைத்தல், அப்படி நம்மளை அப்படி நினைப்பாள், இவள் இப்படி நினைப்பாள், அவன் அப்படி நினைப்பான். ஆண் மக்களும்
அவன் அந்த மாதிரி அவன் நம்மளை நேராக பார்க்குறான். அவன் எப்போ நம்மளுக்கு இடையூறு செய்ய போகிறான். அவன் ஏன்டா உனக்கு இடையூறு செய்கிறான்? தலைவன் ஆசி இருந்தா இந்த புத்தி இருக்கா? அவன் ஏன் நம்மளுக்கு இடையூறு செய்யணும்? ஏன் இப்படி இது யூகம் இப்படியெல்லாம் யூகம் சந்தேகப்படுற? இப்படி எல்லாம் யூகத்தின் அடிப்படையிலேயே வெகு பேர் கட்டுடுவான். யூகத்தில் இப்படி நினைப்பான், அவன் அப்படி நினைப்பான். எவனே நினைக்கிறான். இதுக்கு ஆசி வேணுமல்லவா? அதுக்காக வீரம்னா இதுக்கு ஆசி வேணுமல்லவா? பெரிய ஒரு ஆசி இல்லாத முடியாது. ஆகவே இப்போது வார வாரம் நம்ம கேட்டு வருகிறோம். இந்த வார வாரம் எதை பேசிகிட்டு இருப்போம். இப்படி ஒவ்வொரு வாரமும் எதை சில கருத்து சொல்கிறோம். அது உங்களுக்கு பிடித்து எனக்கு தெரியாது. ஆகவே இப்படி புனிதமான நூலை கேட்டு ஆசி பெற்ற நீங்கள் நீடு வாழ வேண்டும். நான் போதிய கல்வியறி இல்லாதவன். போதிய கல்வியறி இல்லாதனாலே நான் சொல்லுகின்ற கருத்தில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை கற்று வந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொண்டு முடிக்கிறேன். மேலும் இன்று உணவு இருக்கல்லவா, இந்த உணவு ஆசா ஞானபடிதான் பார்க்கப்பட்ட உணவு. அது பிரசாதம். அது ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அது நீடி ஆயுளும் நோயில்லா வாழ்வு தரும் வரும் என்று உங்கள் திருவடியை வணங்கி கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம்.